ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 10ஆம் பாசுரத்தில் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் மிகுந்த அந்த திருவாய்ப்பாடியின் பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் தலைவியாய் அவனால் மிகவும் விரும்பப்படுபவளாய் அவன் திருமாளிகைக்கு அடுத்த திருமாளிகை உடையவளான ஒரு ஆய்ச்சியை துயில் உணர்த்தும் பாசுரம் இது. எல்லோரும் ஒன்று கூடி குளிக்க கடவோம், ஒன்று கூடி நோன்பு நோர்க்க கடவோம், ஒன்று கூடி கிருஷ்ணானுபவம் பண்ண கடவோம் என்று சொல்லி வைத்து நாங்கள் இப்படி வந்து அழைத்தும் அதை உணராமல் கிடந்து உறங்கி சுகானுபவம் பண்ணுகிற அம்மே, இப்போது வந்து வாசற்கதவை திறக்க அவகாசம் இல்லை என்று ஒரு வாய் சொல்லும் தான் சொன்னால் ஆகாதோ? நறுமணம் கமழ்கின்ற திருத்துழாய் மாலையை அணிந்துள்ள திருமுடியை உடைய நாராயணன் என்று போற்றப்படுபவனும் நம்மால் மங்களாசாசனம் பண்ண பெற்று புருஷார்த்தங்களை தந்தருள்பவனும் தர்மமே ஒரு வடிவு கொண்டு வந்தார் போன்றவனுமான அந்த ராமபிரானால் முன்பொரு காலத்திலே யமன் வாயிலே இரையாக வீழ்ந்து மாண்டொழிந்த அந்த கும்பகர்ணன் தோல்வி அடைந்து தனது பேருறக்கத்தை உனக்கேதான் கொடுத்து விட்டானோ? மிகவும் உறக்கமுடையவளே, பெருதற்கு அறிய ஆபரணம் போன்றவளே, நீ ஒருத்தி எங்கள் திரளில் வந்து கூடாமையாலே இந்த திரள் இருள் மூடி கிடக்கும் விதத்தை வந்து காணாய் தோழி, தூக்கம் தெளிந்து வந்து கதவை திறந்திடு, நம் பாவை நோன்பில் பங்கேற்றுக்கொள் என்று அழைக்கின்றனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.